உக்ரைன், ரஷ்யா. உக்ரைனில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதரக அதிகாரிகள் எல்லாருமே வெளியில் போயிருங்கப்பா, உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. உக்ரைன் ரஷ்யா பார்டரில் ரஷ்யா பெரிய அளவில் போர் ஒத்திகையில் ஈடுபட்டு இருக்காங்க. என்னதான் அங்கே நடக்குது, பிரச்சனையா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, இந்த பிரச்சனை 1991 வந்துருச்சு. 1991 சோவியத் யூனியன் ரஷ்யா USSR இருந்தது, ரஷ்யாவாக மாறுது. ஒரு 15 நாடுகளாக சிதறுகிறது. அப்படின்னா இது ஏன் மாறியது? எதற்காக சோவியத் யூனியன் ரஷ்யா சிதறுண்டு போனது? கேள்விகள் நிறைய, பதில்கள் இந்த ஒரு காணொலியிலிருந்து பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டிசம்பர் 25, 1991 மாஸ்கோவில் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய கொடி பறந்தது. அன்னைக்கு தான் கடைசி தினம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1991 தான் சோவியத் யூனியன் ரஷ்யா சிதறுண்டு போகிறது. 15 நாடுகளாக மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படின்னா இது எப்போது ஒன்றாக மாறியது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இந்த கேள்விக்கான பதில் ஐரோப்பிய ஒன்றியம் 1917 ஆரம்பிக்குதுங்க. 1917 20வது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லும்போதே பலவிதமான பிரச்சனைகள், போர்கள், அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமே இடியாப்ப சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா, இந்த ரஷ்யாலையும் மிகப்பெரிய அளவு ஒரு புரட்சி வெடிக்குது. ஜார் மன்னர்களுடைய ஆட்சி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஆனால் மன்னர்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அன்னைக்கு மன்னர்கள், இன்னைக்கு அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி உங்கள் மனது ஏதாவது கேட்கிறதா? அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் மன்னராட்சி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மன்னர்கள் ரொம்ப பெரிய அளவில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமையா? மக்கள் ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க, நம்ம என்ன செய்யலாம், ஒரு சோசியலிச புரட்சியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி லெனின் அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார். அவரை நம்பி நிறைய பேர், லட்சக்கணக்கான நபர்கள் அவங்க பின்னாடி போகிறாங்க. ஸோ லெனின் விதைத்த அந்த விதை 1917 சோசியலிச புரட்சி, அப்படி இல்லைன்னா ரஷ்ய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரஷ்ய புரட்சி நடந்து கரெக்டாக 5 வருஷம். 1922 ரஷ்யாவை சார்ந்து இருக்கக்கூடிய பல குடியரசு நாடுகள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து நாங்கள் சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி சொல்கிறாங்க. எல்லாருமே ஹாப்பி. எல்லா இடத்துலையுமே ரொம்ப பெரிய அளவு சந்தோஷம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒற்றை தலைவர், கம்யூனிசம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாடு உருவாகிவிட்டது. அவருடைய கொள்கைகள் ரொம்ப பெரிய அளவு எல்லாராலையுமே ஈர்க்கப்பட்ட கொள்கைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லெனின் அவர்கள் 1924 இறந்துடுறாங்க. ஸோ அதன் பிறகு வரக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள். இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு கொஞ்சம் பிரச்சனை உரசுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூடிய ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கம்யூனிச கொள்கையும் கூடுதலாக அவருடைய அந்த தனி மனித ஆக்ரோஷம் அப்படிங்கிறதையும் காண்பிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்கள குலாக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். சின்ன சின்ன குடிசைகள் போடப்பட்டிருக்கும். அங்கே தொழில்கள் செய்ய வேண்டும், இல்லாட்டி அடிமையான வேலைகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஏரியா தான். அப்படி இல்லைனா தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ இப்படி ஸ்டாலின் அவர்களால் கொல்லப்பட்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு கொடுமைகள். ஸ்டாலினுடைய மறுபக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸ்டாலினுக்கு நிறைய நல்ல குணங்களும் இருக்குது, அதே நேரத்தில் அவருக்கு ஒரு மறுபக்கமும் இருந்தது அப்படிங்கிறத யாராலையுமே ஒதுக்கிவிட முடியாது. ஸோ இந்த ஸ்டாலின் அவர்கள் 1924 கிட்டத்தட்ட 1953 வரை சோவியத் யூனியன் ரஷ்யாவை என்ன செஞ்சிருக்காரு, ஆட்சி செய்கிறார். அதாவது அவர் இறக்குற வரைக்கும் அவர் தான் அங்கே தலைமையாக இருந்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு. ஸோ யார் வேணாலும் கம்யூனிச ஆட்சியில் இருக்கலாம், அவங்க இறக்கும் வரையிலும் அவங்க தான் அங்கே தலைவர் அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன எழுதப்படாத ஒரு விதியாக இருந்தது. இதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு 1953 வரை நம்ம வந்துட்டோம். ஆனால் இன்பிட்வீன் 2வது உலகப் போர்லாம் வந்துருச்சு. இந்த 2வது உலகப் போரெல்லாம் இருக்கும்போது பலவிதமான பிரச்சனைகள் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்படுது. ஏன்னா சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படிங்கிறது ஒரு குட்டி நாடு கிடையாது. கிட்டத்தட்ட 2,24,00,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டிருந்த நாடு. அதாவது அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை கொண்டிருந்த நாடு. பூமியை நம்ம எடுத்துட்டு பூமியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை மட்டுமே பிரிச்சோம்னா அதில் 1/6 நிலப்பரப்பு சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு தனியாக மாற்றி விடணும். அந்த அளவுக்கு பெரிய நிலப்பரப்பாக இருந்தது சோவியத் யூனியன் ரஷ்யா. 100க்கும் அதிகமான நேஷனலிஸ்ட் அங்கே இருந்தாங்க. நேஷனலிஸ்ட்னா நான் இந்தியா, அவன் பாகிஸ்தான், அவன் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிற பலவிதமான நபர்கள். அவங்கெல்லாம் இந்த சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு குடையின் கீழ் இருந்தார்கள் அப்படிங்கிறதும் வேறொரு வியப்பான விஷயம்தான். நிறைய எத்தனிக் குரூப், நிறைய விதமான கலாச்சாரங்கள், இது எல்லாமே உள்ளடக்கி இருந்த சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டம்.
ஸோ இந்த பிரம்மாண்டத்துக்கும் அமெரிக்காவுக்கும் பல பிரச்சனைகள் வருவதால் அப்போ இருந்து என்ன ஆரம்பிக்குது, பனிப்போர் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. கோல்டு வார் அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. இந்த பனிப்போர் வழியாக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது சோவியத் யூனியன் ரஷ்யா அமெரிக்காவை எப்படியாவது நம்ம கொஞ்சமாக ஓவர்டேக் பண்ணணும்னா நமக்கு ஆர்மி பவர் வேணும் அப்படிங்கிறத அவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ 1953 ஸ்டாலின் அவர்கள் இறந்துட்டாங்க. இவ்வளோ நாள் கம்யூனிசம் அப்படிங்கிறதுக்கு மேலே ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்த சில நபர்கள் இருந்தார்கள். ஸோ ஸ்டாலின் அவர்கள் இறந்த பிறகு அந்த எதிர்ப்பு ரொம்ப கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை உணர்ந்து கொண்ட சோவியத் யூனியன் ரஷ்யாவை ஆண்ட பல நபர்களும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த பல சட்டங்களையும் வேண்டாம், இது எல்லாமே கம்யூனிச நாடு தான், ஆனால் தேவையில்லாமல் ஒரு நபரை அடிமைப்படுத்துதல் அப்படிங்கிறதுலாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி பல சட்டத்திட்டங்களையும் மாற்றி அமைத்தார்கள். இப்படி மாற்றி அமைக்கும் போது மெயினாக அவங்களுடைய அபிப்பிராயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எப்படியாவது ஆயுதங்களை குவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை அதிகாரம் தான். ஸோ ஆயுதங்களை எப்படி வேணாலும் நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிற உத்தரவு பறக்குது. இதன் காரணமாக இரண்டாவது உலக யுத்தத்தில் அணு ஆயுதத்தை கண்டுபிடிப்பதற்காக பல விஞ்ஞானிகள் சோவியத் யூனியன் ரஷ்யாவில் பலவிதமான பணம் கொடுத்து அங்கே உருவாக்கப்படுகிறார்கள். இப்படி அப்படின்னு சொல்லி ஆயுதத்தை குவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30,000 அணு ஆயுதங்களை உருவாக்கினார்கள் சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படிங்கிறத உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் இதெல்லாம் உண்மை. ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஆயுதங்களை குவித்து வருகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவங்களுடைய பணம் இல்லாட்டி இவங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய சிக்கல் வருது. அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. இதுக்கான காரணத்தை நீங்கள் நல்லா தேடி போனீங்கன்னா 1980, 90 இந்த காலகட்டத்தில் சவுதி அரேபியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சின்னதாக ஒரு உரசல் வருகிறது. அந்த உரசலில் சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யாருக்கு கட்டுப்பாட்டிலையும் இந்த மாதிரி கச்சா எண்ணெயை தயாரிக்க மாட்டேன், நானே என்ன செய்ய போகிறேன், கச்சா எண்ணெய் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்களுடைய கச்சா எண்ணெய் உற்பத்தியை 5லேருந்து 6 மடங்கு அதிகரிக்க செய்கிறாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவில் பெரிய எண்ணெய் வளங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்படுது. சரி, சவுதி அரேபியா வளரும் போது அது எப்படி சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு கொஞ்சம் தீங்காக மாறியது அப்படின்னு நமக்கு யோசிக்கணும்ல. அதுக்கான காரணம் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய டோட்டல் எக்கனாமி அதை நம்பி இருந்துச்சு அப்படின்னா கச்சா எண்ணெய் மட்டுமே நம்பி இருந்தது. அவங்களுடைய ஏற்றுமதியில் 70லிருந்து 80% கச்சா எண்ணெய் மட்டுமே நம்பி இருந்தாங்க. ஸோ டோட்டலாக இந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது இப்போ சவுதி அரேபியாவும் கூடுதலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஒரு பேரலுக்கான விலை அப்படிங்கிறது ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பக்கம் ஆயுதங்களை தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பனிப்போர், இன்னொரு பக்கம் இந்த கச்சா எண்ணெயுடைய விலை வீழ்ச்சி, பொருளாதாரம் மந்த நிலைமைக்கு செல்கிறது. இப்போ நம்ம வந்து நிற்பது 1985 வருஷம். இப்போ தான் கோர்பச்சேவ் அப்படிங்கிறவர் ரஷ்யாவினுடைய அதிபராக மாறுறார். இந்த கோர்பச்சேவ் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்ல தீவிர கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சார்ந்தவர். ஆனால் அவர்கிட்ட மனசில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் என்னென்னா, இவ்வளோ நாள் நம்ம திரும்பி பார்க்கும்போது கம்யூனிச கொள்கையில் வந்த நாடு இப்போ ரொம்ப பெரிய அளவு பின்தங்கி நிற்கிறது. இதற்கு சரியான கம்யூனிச கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள் வருகிறது. குறிப்பாக லெனின் மற்றும் ஸ்டாலின் இவர்களுக்குள்ள என்ன வித்தியாசம் இருந்தது, இதன் பிறகு வந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியெல்லாம் எப்படி ரொம்ப பெரிய அளவு மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் செய்தார்கள் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறாரு. அப்படி ஸ்டடி பண்ண பிறகு 2 முக்கியமான கோட்பாடுகளை அறிமுகம் பண்ணுறாரு. அதில் முதல் கோட்பாடு கிளாஸ்னோஸ்ட் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லையா அரசியல் திறந்த நிலை. இந்த கிளாஸ்னோஸ்ட் அரசியல் திறந்த நிலை அப்படின்னு சொல்லும்போது அரசை விமர்சிக்கவே கூடாது. இப்போ கம்யூனிச நாடை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சீனா அப்படிங்கிறது இப்போதைய ஒரு கம்யூனிச நாடு. சீனாவுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா அலிபாபா நிறுவனர் ஜாக்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இப்போவும் அதே நிலைமை தான் இருக்குது. அப்படின்னா 1985, 90 இந்த காலகட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனால தான் இந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவை இரும்பு திரை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நடக்கிறது வெளியிலேயே வராது, யாரும் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த கோர்பச்சேவ் அப்படிங்கிறவர் நீங்கள் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணலாம், யார் வேணாலும் அரசியலில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி அரசியலை கொஞ்சம் திறந்த நிலைமைக்கு மாற்றுகிறார். அடுத்ததாக அவர் கொண்டு வந்த திட்டம் பெரஸ்ட்ரோய்க்கா அப்படிங்கிறது தான். அப்படி இல்லையா பொருளாதார மறுசீரமைப்பு. நம்ம முதல்ல ஒன்று பார்த்தோம் பாருங்க, அரசியல் சீரமைப்பு அப்படிங்கிறது இல்லாட்டி அரசியல் திறந்த நிலை அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலினுடைய புத்தகங்கள் எல்லாமே எரிக்கப்படுது. ஸ்டாலினுடைய கொள்கையை பரப்பக்கூடிய நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த ஸ்டாலினால் கைது செய்யப்பட்ட நபர்கள் பலரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். இப்படின்னு சொல்லி அங்கே பெரிய ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்ததாக பொருளாதார மறுசீரமைப்பு அப்படிங்கிறதையும் கொண்டு வரார். இந்த பொருளாதார மறுசீரமைப்புனா 1920க்கு பிறகு, அதாவது சோவியத் யூனியன் ரஷ்யாவா உருப்பெறுவதற்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே தனியார்கள் அங்கே வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண முடியாது. இப்போ கோர்பச்சேவ் அப்படிங்கிறவர் நீங்க யார் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு பொருளாதாரத்தை மறுசீரமைக்க ட்ரை பண்றாரு. ஆனா இந்த நேரத்தில் இந்த கோர்பச்சேவ் அப்படிங்கிறவர் கம்யூனிசத்துக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி அவரை ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபடுகிறார்கள் சில நபர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 8 நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோர்பச்சேவ் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டு விட்டார். அவர் வீட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி சோவியத் யூனியன் ரஷ்யா முழுவதும் தீயா பரவுது. அப்படி தீயா பரவும் போது கோர்பச்சேவுக்கு ஆதரவாக நிறைய பேர் திரண்டு வராங்க.
மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேற வழியே இல்லாமல் கோர்பச்சேவ் அப்படிங்கிறவர் விடுதலை செய்யப்படுகிறார். 8 நபர்கள் சேர்ந்து தான் இந்த ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டாங்கல்ல, அதில் 6 நபர்களை கைது பண்ணுறார் இந்த கோர்பச்சேவ். 2 நபர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதுக்கு மேலே இங்கே வாழ முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ கோர்பச்சேவ் மறுபடியும் புதிய மந்திரிகள் எல்லாமே நியமிக்கிறார். ஆனால் இவருக்கு மெயினாக இருந்து கிடைக்க வேண்டிய, அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து கிடைக்க வேண்டிய சப்போர்ட் எல்லாமே கிடைக்காம போகுது. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சப்போர்ட் கிடையாது. கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. மக்கள் பெரிய அளவில் பசி பட்டினியில் வாடிட்டு இருக்காங்க. புதிய விதமான கோட்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறார். இது எல்லாம் சேர்ந்து அங்கே பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. இந்த சிக்கலுக்கு வழிவகுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லித்துவேனியா அப்படிங்கிற ஒரு நாடு தான். லித்துவேனியா, லட்வியா, எஸ்டோனியா அப்படிங்கிற இந்த 3 மாநிலங்கள், அதாவது சோவியத் யூனியன் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாநிலங்கள் தான். இதை பால்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால்டிக் நாடுகளில் லித்துவேனியா அப்படிங்கிற அந்த நாடு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தனியாக வந்துட்டோம்ப்பா, இனி எங்களுக்கும் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துடுறாங்க. அதன் பிறகு ஜார்ஜியா நாடும் என்ன செய்யுது, நாங்களும் விடுதலை வாங்குகிறோம், நாங்களும் இங்கேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 15 மாநிலங்களில் 4 மாநிலங்கள் பிரிந்து 4 நாடுகளாக மாறுகிறது. இப்படியே விட்டா சோவியத் யூனியன் ரஷ்யா பிரிந்து பிரிந்து சிதறிவிடும். இதை எப்படியாவது மறுபடியும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறார் இந்த கோர்பச்சேவ். உங்களை கோர்பச்சேவ் இல்லாட்டி கார்பச்சேவ் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். ஸோ நம்ம கார்பச்சேவ்னே அழைக்கலாம். ஸோ இவர் என்ன செய்கிறார்னா, சோவியத் யூனியன் ரஷ்யாவிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பல நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பங்குகளை கொடுத்து சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு கொஞ்சோண்டு பதவிகளை மட்டுமே வைத்து கொண்டார். ஸோ இவங்களுடைய கட்டுப்பாடு பிரிந்து செல்லக்கூடிய நாடுகளுடைய கட்டுப்பாட்டை அதிக அளவு என்ன செய்யாது, பாதிக்காது. இப்படி பாதிக்காது அப்படின்னு சொல்லி இவர் எல்லாமே டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு 4 நாடுகள், அதாங்க அந்த பால்டிக் நாடுகள் பிளஸ் ஜார்ஜியா, இவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் சுதந்திர நாடுகள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா ஜப்பான், பிரான்ஸ், இங்கிலாந்து, போலந்து, நார்வே, ஐஸ்லாந்து, டென்மார்க், ஃபின்லாந்து, ஸ்வீடன், இவங்க எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் தனி நாடு தான்ப்பா, உங்களுக்கான தூதரக அதிகாரிகள்லாம் நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எரியிற தீயில கொஞ்சமாக பெட்ரோலை ஊற்றி விட்டுட்டாங்க. ஸோ டோட்டலாக அங்கே விடுதலை வேட்கை இல்லாட்டி நாங்கள் சுதந்திர நாடுகள் அப்படிங்கிற ஒரு வேட்கை ஆரம்பிக்கிறது. இந்த வேட்கைக்கு வேறொரு காரணமும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், அங்கே கச்சா எண்ணெய் குறைந்ததால் பொருளாதாரம் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் 1989-90 இந்த காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானை படையெடுத்து செல்கிறது சோவியத் யூனியன் ரஷ்யா. இதுக்கு ரொம்ப பெரிய பணமும் இவங்களுக்கு தேவைப்பட்டது, பெரிய இராணுவ படையும் தேவைப்பட்டது, பெரிய அளவில் கடனும் தேவைப்பட்டது. இதுவும் இந்த சோவியத் யூனியன் ரஷ்யா பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பாக மாறியது. செர்னோபில்ல மிகப்பெரிய அளவு ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் நடக்குது. இதுவும் அங்கே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய எத்னிக் குரூப், இப்போ நான் ஒரு இனத்தை சார்ந்தவன், என்னுடைய தலைமையாக யார் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் எண்ணுவேன், என்னுடைய இனத்தை சார்ந்தவனாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணுவோம். ஆனால் இங்கே சோவியத் யூனியன் ரஷ்யா வைத்த நபர்கள் எல்லாருமே வேறு இனத்தை சார்ந்தவர்களை வேறு இனங்களுக்கு தலைவராக வைத்தார்கள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த இனக்குழுக்களுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வர ஆரம்பித்தது. இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் 1991 சோவியத் யூனியன் ரஷ்யா 15 நாடுகளாக மாறுகிறது. அந்த 15 நாடுகளில் மிக முக்கியமான நாடு தான் ரஷ்யா. ஸோ சோவியத் யூனியன் ரஷ்யா ரஷ்யாவாக மாறி ரஷ்யாவினுடைய தலைநகரமாக மாஸ்கோ மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த ரஷ்யா அப்படிங்கிற இந்த நாடு மறுபடி பலவிதமான வார்சோ ஒப்பந்தமாக இருக்கட்டும், இல்லாட்டி பலவிதமான ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், சோவியத் யூனியன் ரஷ்யாவை விட்டு பிரிந்து சென்ற நாடுகளை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பெரிய அளவில் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் கிரீமியா, உக்ரைன், ஜார்ஜியா அப்படிங்கிற நாடுகள் மீது ரஷ்யா படையெடுத்த விவரம் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ உக்ரைன் மீது மறுபடியும் ரஷ்யா படையெடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அது என்னுடைய நாடாகத்தான் இருந்தது, என்னுடைய அங்கமாகத்தான் இருந்தது. அந்த நேரத்தில் ரஷ்யா என்ன செஞ்சாங்கன்னா, இந்த உக்ரைனில், அதாவது சோவியத் யூனியன் ரஷ்யாவாக இருந்த பொழுது உக்ரைன் நாட்டுக்குள்ள ரஷ்ய ஆதரவாளர்கள் நிறைய பேரை மீள்குடியமர்த்தல் செஞ்சாங்க. ஸோ அங்கே இந்த மீள்குடியமர்த்தல் செய்யப்பட்ட ரஷ்ய ஆதரவாளர்கள் இன்னைக்கும் உக்ரைனுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் போர்க்கொடியை தூக்கி வருகிறார்கள். இதன் காரணமாக ரஷ்யாவும் என்ன செய்யலாம், ஈஸியாக உக்ரைனுக்குள்ளே என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கேதர் பண்ணிடலாம், உக்ரைனுக்கு எதிராக போரை கூட ஏற்படுத்தலாம். ஸோ சோவியத் யூனியன் ரஷ்யா பிரிந்து 15 நாடுகளாக மாறியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. அது ரஷ்யா, பெலரேஷியா, அர்மேனியா, அசர்பைஜான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ஜார்ஜியா, உக்ரைன், மால்டோவியா, எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா அப்படிங்கிற 15 நாடுகள் தான். இதுல கடைசி வரையும் நான் சோவியத் யூனியன் ரஷ்யா கூடயே இருக்கேன் அப்படின்னு சொன்ன நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் தான். ஆனால் வேற வழியே இல்லாமல் டிசம்பர் 25,
1991 சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பு கலைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு விட்டது. ஸோ சோவியத் யூனியன் ரஷ்யா இல்லாமல் செய்யப்பட்ட நாள் தான் 1991 டிசம்பர் 25. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படிங்கிறது மட்டும் ஒரே நாடாக இருந்திருந்தது என்றால் இன்னைக்கு அமெரிக்கா இல்லாட்டி சீனா, இந்த இரண்டு நாடுகளுமே சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு முன்னாடி வெறும் துரும்பாக இருந்திருப்பார்கள். அப்படி ஒரு பிரம்மாண்டம் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் பலவிதமான சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் சோவியத் யூனியன் ரஷ்யா பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் உண்மையான வரலாறாகத்தான் இருக்கிறது. அங்கே ஆல்ரெடி பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையை நிறைய நாடுகள் சேர்ந்து என்ன செஞ்சு விட்டுட்டாங்க, வளர்த்து விட்டுட்டாங்க. ஸோ கோர்பச்சேவ் அவர்களிடம் சில விஷயங்கள் கேட்கப்படுகிறது. ஏன்னா இவர் ராஜினாமா பண்ணுறாரு 1991. இப்படி ராஜினாமா செய்வதற்கு 1991 மாதம் மாதம் 1 லட்சம் ரூபாய் அவருக்கு வருமானமாக கொடுக்கப்படும். 2-3 அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. குளிர்காலங்களில் தங்குவதற்காக வேறு இடங்களில் பலவிதமான அபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் கொடுக்கப்பட்டது. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, புதியது வேலை செய்வதற்கு முன்பாக பழையது இடிந்து விட்டது அப்படிங்கிறது தான். ஸோ புதிய விதமான 2 கொள்கை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அது சரியாக வேலை செய்து வரும்போது பழையதில் இருந்த பலவிதமான பிரச்சனைகள் பெரிதாக பார்க்கப்பட்டு புதியதை வேலை செய்ய விடாமல் தடுத்து விட்டது அப்படிங்கிறது தான் அவருடைய கூற்றாக இருக்கிறது. ஸோ டோட்டலாக சோவியத் யூனியன் ரஷ்யா எப்படி பிரிந்தது, அதற்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் காரணங்கள் என்ன, பல நாடுகளுடைய சதி என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கும் பகிரலாம். ஸோ இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு? ஆனால் விக்கி, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லலையே, அது சொல்கிறதுக்கு இன்னொரு காணொளி தேவைப்படுங்க. ரொம்ப லென்த்தான ஒரு டாபிக், வேறொரு பதிவில் பார்க்கலாம். எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.